கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் யோபுவின் புஸ்தகம் 42 அதிகாரம் 2 வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதே அறிந்திருக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்படி என்றால் அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற நாம் ஏன் கஷ்டப்படுகிறோம், ஏன் துன்பப்படுகிறோம் என்று நாம் நினைக்கலாம். இந்த வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அது தடையே படாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் இந்த உலகத்தை படைத்தார், நம்மையும் படைத்தார், அவருடைய சாயலாகவே படைத்தார். அப்படியானால் தேவன் நம்மிடத்தில் வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு பெரியது பாருங்கள். அவருடைய சாயலாக நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61 அதிகாரம் 3 வசனம் சொல்லுகிறது, சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார். சில ஜனங்களை தேவன் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டியிருக்கிற ஜீவ விருட்சங்களாக, நீதியின் விருட்சங்களாக வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே கழுகப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய மகிமைக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய மகிமைக்கென்று நாட்டப்பட்ட நீதியின் விருட்சங்களாயிருக்கிறோம். இதுதான் நம்முடைய வாழ்வின் குறிக்கோள், தேவன் நம்மை படைத்ததின் நோக்கம். அப்படியானால் தேவன் நம்முடைய வாழ்விலே வைத்த நோக்கம் ஒரு நாளும் தடைபடாது. ஏனென்றால் அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. நாம் இதற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக, அவரை துதிக்கிறவர்களாக, அவரை நேசிக்கிறவர்களாக, அவருடைய சித்தம் செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஏனென்றால் நாம் உதாரணமாக ஒரு தோட்டத்திலே நாம் சில செடிகளை நடுகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். சில செடிகளை நாம் நல்ல அழகான மனமுள்ள பூக்கள் நமக்கு கிடைக்கும், அதன் மூலம் நாம் மகிழலாம், பயனடையலாம் என்று நாம் நினைப்போம். இன்னும் சில செடிகளை வைத்து நல்ல பழங்களை நமக்கு தரும், சுவையான பழங்களை தரும், நாம் நன்றாக சாப்பிடலாம் என்று நாம் நினைப்போம். இன்னும் சில செடிகளை வைத்து அவைகள் நல்ல காய்கறிகளை நமக்கு தரும், நான் நன்றாக சமைத்து சாப்பிடலாம் என்று நினைப்போம். ஆனால் எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் நம்முடைய தோட்டத்திலே சில செடிகள் வளரும். அவைகள் எந்த ஒரு நோக்கமும் இல்லை, அவைகளால் நமக்கு எந்த பயனும் இல்லை, அதை குறித்து நமக்கு எந்த திட்டமும் இல்லை. ஆனால் நேரம் வரும்பொழுது அவைகளை நாம் பிடுங்கி எறிந்து விடுகிறோம். அதே போன்றுதான் இந்த உலகத்திலே அநேக பேர் இருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், அவருடைய இரத்தத்தாலே தங்களுடைய பாவங்களை நீங்க கழுக பெற்றவர், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம். இன்னும் யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறார், அவருடைய இரத்தத்தால் கழுகப்படுகிறார், அவர்களும் தேவனுடைய மகிமைக்கென்று நாட்டப்பட்ட நீதியின் விருட்சங்களாயிருக்கிறார். நம்முடைய வாழ்விலே தேவன் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. நாம் அவருடைய நோக்கத்திற்காக நாட்டப்பட்டவர். அந்த நோக்கத்தின் படிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும், நம்முடைய நோக்கம் அல்ல. ஆகவே இன்றைக்கு நாம் எதற்காக பிரயாசப்படுகிறோம், அவைகள் தேவனுடைய சித்தத்திற்கு ஒத்திருக்கிறதா என்பதை நாம் பார்த்து தேவனுடைய சித்தத்தை செய்வோமானால் நிச்சயமாகவே நாம் இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துற அன்பின் தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த வேளை நாங்கள் கர்த்தருடைய மகிமைக்கென்று நாட்டப்பட்ட நீதியின் விருட்சங்களாக எங்களை வைத்திருக்கிறபடியால் நம்முடைய சித்தம் செய்ய உதவி செய்ய நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, திகன மகிமை மக்கை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். அன்புள்ள பரமபிதாவே, இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை
உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.